ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 25 முதல் 31 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2 பாதங்கள், 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் இவர்களோடு உங்களுக்கு 6க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கிறார். ராசியில் குரு இருப்பது மிக மிக சிறப்பு. அவர் 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 7ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்து அதிபதியான அவரும், மீனத்துக்கும் அதிபதி அவர்தான் குரு, ராசியில் வந்து இருப்பது குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. 8இல் அமர்ந்த போதிலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதால் வருமானத்தில் குறையில்லை என்று சொன்னால் மிகையாகாது. அளவற்ற ஒரு வருமானம், நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. ராசியில் குரு பகவான் இருப்பது என்பது எந்த ஒரு நிலையிலும் ஒரு சந்தோஷத்தோடு தெளிவோடு இருந்து நீங்கள் சாதிக்கும் ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் 3இல் கேது, ராகு கேதுக்கள் அமரலாம். 3ஆம் இடத்தில் இருந்தால் எடுக்கின்ற முயற்சி திருவினையாக்கும். ஆனால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கேது பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாக. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இது மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். இப்போ 4ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடாது. சனி பார்த்ததுன்னு சொன்னால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். அது மட்டுமல்ல, வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ப்ளஸ் மன உளைச்சல். ஏன் உங்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இப்போ சுகம் கெட்டு போச்சு. இந்த வாரம் போனால் சுகவாசிகளாக இருக்க முடியாது. ஒரு தேவையில்லாத ஒரு வேலை பலுவோ அல்லது டென்ஷனோ, அதாவது 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் வேலை பலு இருக்கும். வேலை எதை எடுத்தாலும் வேலை சட்டுன்னு முடியாது. முடித்து வீட்டுக்கு போகலாமான்னா போக முடியாது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட பறந்துக்கிட்டே போகும் வேலை.
சரி, வழக்கமாக 9 மணிக்கு மூடுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 7 மணிக்கு மூடுறவங்க 9 மணி 10 மணி ஆகிடும். அரசு ஊழியர்களாகட்டும், தனியார் துறையாகட்டும், இன்னும் 2 ஹவர் 3 ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய சூழல். ஏன்னா 10ஆம் இடம் என்பது சனி பகவான் யாருக்கு இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ 4ஆம் இடம், அப்போது உழைப்பு அதிகமாக உழைக்கிறீங்க, அப்போது வேலை பளு அதிகமாக இருக்குது, லெபோரியஸ் ஒர்க்கு, கூடுதல் டென்ஷன் இதெல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு சூழல். மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு கல்வி, உயர்கல்வி இவங்களுக்கெல்லாம் வந்து அது அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும். அது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சட்டுப்பட்டு இழுத்துட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போன விஷயங்கள் இப்போ ரொம்ப ஸ்பீடாக மின்னல் மாதிரி நடக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடத்து அதிபதி 8இல் இருக்கிறார். 5 குடையவன் 8இல் இருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி சூரியனும் 8இல், 6 குடையவனும் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் ரொம்ப பிரச்சனையான ஒரு இடம். அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். கடன் சுமை அதிகமாக இருப்பவர்களுக்கு அது பற்றின ஒரு பயமோ ஒரு தெளிவோ இருக்காது. ஒரு பயம் இருக்கும், தெளிவு இருக்காது. மற்றபடி அது வந்து ஒரு சாதாரண ஒரு கடன் பெரிய கடனாக மாறும். ஒரு சாதாரண ஒரு வியாதி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய, அதாவது தீராத வியாதி, தீராத நோயாக மாறி மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது 6ஆம் இடம் தீர்க்கக்கூடிய நோய், தீர்க்கக்கூடிய கடன். 8ஆம் இடம் தீரா கடன், தீரா நோய். அதாவது பிரச்சனைகள், அசிங்கம், அவமானங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை வரும். ரொம்ப நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நல்லது பண்ணுறேன், உதவி பண்ணுறேன்னு நீங்கள் போய் வம்பு தும்பலம் மாட்டிக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. மற்றபடி 9இல் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். யாரெல்லாம் மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக போகலாங்க. தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். தொழிலை பற்றி தான் சிந்தனை இருக்கும், உத்தியோகத்தை பற்றின சிந்தனை இருக்கும். மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு, அதிகப்படியான ஒரு எஃபர்ட் நீங்கள் போடுறதால வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி நீங்கள் ராகு 9இல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு தந்தையால் உங்களுக்கு அனுகூலம், தந்தைக்கு நீங்கள் அனுகூலமாக இருப்பீர்கள். வெளிநாடு போகணும், ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வரக்கூடியவர்களுக்கு சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. சாதிக்கும் ஒரு நேரமாகத்தான் இது இருக்கிறது. மற்றபடி நீங்கள் 9இல் ராகு, ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். கேது, ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஒரு 1008 தடவை சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் போடுங்கள், பெருமாளை சேவியுங்கள். 2ஆம் இடத்து அதிபதி 10இல் இருக்கிறார் சந்திர பகவான். ஆதலால் உங்களுடைய வாக்கு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி. உதாரணம், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், இது போன்ற
அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் சாதிக்கும் ஒரு நேரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. மொத்தத்தில் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்க போகிறது. ஆனால் அதிகப்படியான பணிச்சுமை, வேலை பலு இருக்கும். வேலை இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகுது. வருமானம் இருக்க போகுது. வருமானம் இருந்தால் கணவன் மனைவி குழந்தைகள் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம்னு சொல்லணும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் இருக்கும். மொத்தத்தில் டென்ஷன் இருந்தாலும் பரபரப்பு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன்.